என் செல்ல குழந்தையே, இந்த வராகே உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இன்னமும் 2 மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது. என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதை என் பிள்ளை தெளிவாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப் போகின்றாய். முன்பு நீ அவசரப்பட்ட நேரத்தில் உனக்கு அது கிடைத்திருக்குமானால், என் குழந்தை, நிச்சயமாக அதை அவசரத்திலும் பதற்றத்திலும் சரியாக அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பாய். ஆனால் இப்பொழுது இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கு அது கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதனை என்னுடைய பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு உன் கைகளில் கிடைத்து விட்டதை எண்ணி சந்தோஷப்பட போகின்றாய். என் தங்கமே, எல்லோருக்கும் அவர்கள் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உடனடியாக கிடைத்து விடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு தடங்கல்களையும் தாண்டித்தான் எல்லோருக்குமே அவரவர் விருப்பங்கள் இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உனக்கு கிடைத்த இந்த அதிர்ஷ்ட நாளில் நீ வேண்டியதும் விரும்பியதும் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால், ஒரு நாளும் அதை வேண்டாம் என்று நீ மறுக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுமே நிச்சயமாக மிகுந்த கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கு கிடைத்த ஒன்றுதான். அதனால் எந்த ஒரு பொருளையுமே வீணாக்குவதோ அல்லது வேண்டாம் என்று தூக்கி வீசுவதோ ஒரு பொழுதும் கூடாது. என் பிள்ளையை, இன்று ஏகாதசி திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாளில் பெருமாளினுடைய அன்போடும் அருளோடும் உன்னுடைய இல்லத்தின் செல்வ வளத்தை நீ நிச்சயமாக பெருக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் உன் மனது எதிர்பார்க்கின்ற அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று எண்ணினாயோ, அந்த விஷயத்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை மட்டும் நீ எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற சந்தோஷங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கஷ்டங்களை எல்லாம் விட்டு வந்துவிடு. ஏன் சொல்கின்றேன் தெரியுமா? இந்த கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியது உறுதி. ஆனால் முதலில் உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தோஷத்தை முதலில் அனுபவிக்க தொடங்கு. நிச்சயமாக அதன் பிறகு இந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். பொதுவாகவே சிலருக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அது என்ன தெரியுமா? தான் நினைத்ததை அடைய முடியவில்லையே என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரும் பொழுது அதை அவர்கள் அறியாமலேயே அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்களின் மனநிலை சற்றென்று மாறிவிடுகின்றது. நாம் எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கவில்லையே என்று அவர்களின் மனது வேதனைப்பட்டு மிகுந்த மன கஷ்டத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டத்தை பார்த்தவுடன் அதில் இருக்கின்ற சந்தோஷத்தை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றார்கள். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை முதலில் நீ அனுபவித்து விட்டால் அதன் பிறகு அந்த கஷ்டத்தை எதிர்கொள்வது உனக்கு பெரிதாக தோன்றாது. எல்லாமுமே சாதாரணமான விஷயமாக உனக்கு தோன்றிவிடும். அதனால் என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் சரி, அது உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கு. யாரும் உன்னை எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. என் பிள்ளை, நீ
இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த வெற்றி செய்தி உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தினுடைய தொடக்கம்தான் இப்பொழுது தானே ஆரம்பித்திருக்கின்றது. இனிமேல் எல்லாமுமே உனக்கு வெற்றிதான். நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியைத்தான் கொடுக்கப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ எதை செய்தாலும் நிச்சயமாக அதன் முடிவு என்பது உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை இப்பொழுது வரை நம்மை பயமுறுத்தி வைத்திருந்தது. இப்பொழுது வரை நமக்கு மரண பயத்தை எல்லாம் காட்டியதே என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளை, இன்னும் 2 மணி நேரத்திற்குள் ஒரு பேரதிசயத்தை நீ கண் முன்னால் காண்பாய். இந்த பேரதிசயம் உன்னை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு சக்தி, அதாவது உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த தாயானவளிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற தருணம். இந்த நேரத்தில் என் குழந்தை, மனதிற்குள் தேவையில்லாது பயத்தை வளர்த்து கொள்ளாமல் நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் முழுமையாக வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. துன்பமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் அதில் உன்னுடைய பங்கு மிகவும் குறைவானதுதான் என்று எண்ணிக்கொள். அதில் இருக்கின்ற சந்தோஷம்தான் உனக்கு நிறைவானது என்பதனை உன் மனதிற்குள் எப்பொழுதுமே சொல்லிக்கொள். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான கஷ்டத்தையும் கடந்துவிட்டு எதிர்வரப்போகின்ற சந்தோஷத்தை இன்னும் 2 மணி நேரத்திற்குள் என் பிள்ளை நீ அனுபவிக்கப் போகின்றாய். என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? அம்மா, எப்படியாவது இந்த பிறவியை நான் எடுத்ததற்காகவாவது என்னுடைய ஆசைகளில் ஒன்றையாவது எனக்கு நிறைவேற்றி கொடு என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய். மற்றவர்களைப் போல சாதாரணமாக இருக்க முடியாத நிலையில் தன்னுடைய மனதிற்கு கூச்சப்படாமல் எப்பொழுது என்ன தேவைப்படுகின்றதோ அதை வெளிப்படையாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக அம்மா, நீ கேட்ட விஷயத்தை உன் கைகளில் தந்திடுவேன். உன்னுடைய வேண்டுதலில் உயிர் இருக்கின்றது. என்னது, என்னுடைய வேண்டுதலில் உயிர் இருக்கின்றதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையை சில விஷயங்களை கேட்கும் பொழுது அதில் அவர்கள் நடந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் போகட்டும், நாம் கேட்பதை கேட்டு வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கேட்பார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ அப்படி அல்ல. உன் வாழ்க்கையில் சோதனைகளையும் மாற்றங்களையும் கண்டுதர வேண்டும் என்பதற்காக உனக்கான பல நல்ல விஷயங்கள் இதுவரை நடந்தேறிவிட்டது. இவை எல்லாவற்றையுமே உனக்கு போக்கிவிட்டது. ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுத்து உன்னை திக்கு முக்காடச் செய்ய போகின்றது என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் தொலைத்துவிட்ட சந்தோஷமும் இத்தனை நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இல்லாமல் போன அத்தனை விஷயங்களும் மீண்டும் உன்னை வந்து சேரும். களை இழந்து போன உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லபடியாக மீண்டும் துளிர்க்கத்தான் போகின்றது. நல்ல நேரம் வந்துவிட்டாலேயே இங்கு எல்லோருக்குமே எல்லா விஷயங்களுமே நல்லபடியாகத்தான் நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் உன்னை வந்து சேரும். அதற்கு இந்த வராகியினுடைய அன்பு எந்த நேரமும் உன்னோடு துணை நிற்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் பிள்ளையே, நீ நானாவேன். உன் வாழ்க்கையில் உனக்கான இந்த வராகியினுடைய அன்பை உணரத் தொடங்கிவிடு. நிச்சயமாக அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி கிடைப்பதையும் உன்னால் உணர முடியும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.